Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் 3ஆம் திருப்புதல் தேர்வு தமிழ் 10ஆம் வகுப்பு தமிழுக்கான கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலரான வீடியோவில் மோர் தென் 10 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம், தேர்ட் ரிவிஷன்ன்றது ப்ரீ பப்ளிக் மாதிரி, அதாவது நம்ம பொது தேர்வுக்கு எழுதுறதுக்கு முன்னால் ஒரு உத்தேச தேர்வு மாதிரி தான் இது இருக்கும். ஏன்னா இதில் நீங்கள் எடுக்கிற மார்க்கில் டிபெண்ட் பண்ணி தான் நெக்ஸ்ட் பப்ளிக்கே ஒரு முன்னோட்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் பல டைம் சொல்லியிருக்கோம் தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட் நல்லா எழுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம், நம்ம இப்போ இருக்கிற சமயத்தில் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்கணும். அப்போ தான் எந்த கொஸ்டின் ஒரு கொஸ்டின் எடுக்கும்போது அந்த கொஸ்டின் எது படிக்காதிருக்கும் அந்த கொஸ்டின் நல்லா படிக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ 15 1 மார்க் இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து ப்ரீவியஸ் இயர் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ 15 1 மார்க்கும் புக் பேக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. ரொம்ப எளிமையாக தான் இருந்தது, ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் 2 மதிப்பெண் வினாக்களும் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் கம்பேர் பண்ண ஆற்றுப்படை கேட்காத கொஸ்டின் பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது எந்த கொஸ்டின் கேட்காது இருக்காங்களோ அந்த கொஸ்டின் பேப்பர் நல்லா படிங்க. அது மார்க் பண்ணி தீவகணியில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க. புளியங்கன்று தான் பல டைம் கேட்ட கொஸ்டின். அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தா தமிழழகனார் தமிழையும் கடலையும் இரட்டொரு மொழியின் பாங்கினே எழுதுங்க. ரொம்ப முக்கியம். தலையை கொடுத்தும் தலைநகரை காப்போம், இடஞ்சுட்டும் மறந்து விடாதீர்கள். ஏன்னா இடஞ்சுட்டி பொருள் 3 தான் சொல்லுவோம். தலையை கொடுத்தும் தலைநகரை காப்போம், அதுக்கப்புறம் சித்தாளி மணிச்சுமை செங்கற்கள் அறியாது, அதுக்கப்புறம் மாலாத காதல் நோய்கள் அந்த 3 நல்லா படிங்க. அதுக்கப்புறம் நயம் பாட்டது கம்பேரிசன் பண்ணி விருந்தினராக இனத்தரும் காசி காண்ட பாடல்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஆர்டரே கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து கம்பேரிசன் பண்ண 3 மதிப்பு வினாக்களும் சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். கவிஞர் தாம் கூற விரும்பும் கருத்தை ஏற தற்குறிப்பேற்றணி ரொம்ப முக்கியமானது. அலையிடுதல் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 5 மதிப்பு வினாக்கள் எல்லாமே ப்ராக்டிஸ்னால் மாணவ பருவத்தில் இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய அரங்கன அதனால் இருக்கும் நன்மைகளை பற்றி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 8 மதிப்பு கருணையாரும் தமிழின் சொல்லணும். அதுக்கப்புறம் அழகிரிசம் ஒருவன் இருக்கிறான் பொயிலே ஒருத்தனி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கட்டணி சிம்பிளாக தான் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம 1 மோர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். அப்படியே பார்த்துட்டு வாங்க, நம்ம தமிழுக்கு எப்படி படித்தா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலான்னு சொல்கிறோம். ஸோ 15 1 மார்க்கும் புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் பிடிஏ கொஸ்டின் இருக்கும். இந்த கொஸ்டினில் பாருங்கள், சந்த பாடலையும் சிறப்பு கேட்காத கொஸ்டின், ஒரு மொழியின் அதன் இலக்கியம் எங்கே அமையும் இதுவும் கேட்காத, சங்க இலக்கியம் என்று நமக்கு பெரும் வியப்பாக இருக்க காரணம். ஸோ நிறைய கொஸ்டின் இது வரைக்கும் நீங்கள் கேட்காத கொஸ்டின், அதுக்காக தான் அந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து முதல்நிலை தெரிந்த தொழிற்பயிற்சி சான்றோடு விளக்கு, இதுவுமே ஒரு சில டைம் கிட்ட பாடுகிறோம், இது பகுவதற்கும் கேட்காதுங்க. ஓமை தொகையை சான்றோடு விளக்கு. ஸோ நிறைய கொஸ்டின் இதில் பார்க்கும்போது வந்து கேட்காத கொஸ்டின். மனிதனால் காற்று எவ்வாறு மாசடைகிறது, கலிங்கித்து பரணி விருதினை எவ்வாறு உணவிட என்று கூறி இதுவும் கேட்காத கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை வேடன் இறந்திலான் என்றும் பார்த்தீங்கன்னா இளஞ்சுட்டி பொருள், இதுவும் கேட்காது, நல்லா கவனிங்க. ஏழை வேடன் இறந்திலான் என்றும் என்னை பார்த்தீங்கன்னா சார் இதுவும் கேட்காத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு கவிஞர் சிந்தனையும் சித்தாரின் கவிதை கருத்தை பற்றி என்ன நினைக்கிறார். ஸோ நிறைய கொஸ்டின் இந்த கொஸ்டினை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் ஆற்றின் பொருட்கள், இதுவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொஸ்டின் தான். ஸோ அதுக்கப்புறம் தன்மை அணி. ஸோ இதில் இந்த கொஸ்டின் பேப்பரில் பாருங்கள், இது வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாத கொஸ்டின் நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இதில் நீங்கள் படிக்காத கொஸ்டின்லாம் மார்க் பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் 8 மார்க் வந்து எல்லாம் கேட்டதாக துணைப்பாடத்தில் கேட்டுக்கிறதும், அது விரிவானத்தில் கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறிப்புகளை கொண்டு நம்ம பார்த்தீங்கன்னா பொதுக்கட்டில் இந்த கொஸ்டின் பேப்பருக்கு நல்லா பாருங்கள். அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள், 3ஆம் திருப்புதல் தேர்வு 15 1 மார்க் பாருங்கள். ஸோ எந்தமிழ்னா பாடுமேல் உணர்தலே இதெல்லாம் நிறைய டைம் நம்மளே ஆன்சர் வேர்க்கடலை மிளகாய் விதை தமிழினத்தை ஒன்றுபடுத்த மாப்பேச சிலப்பதிகார கம்பேரிசன் பண்ணோன்னே சுதந்திர இந்திய மகத்தான சாதனைகள் பெற்ற சுதந்திரம், இது நிறைய டைம் கேட்டு புக் பேக் திருக்குறள் பொறுப்பாளர் இது கேட்காத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க பாருங்கள். காலம் சார்ந்த கலந்து பெருச்சம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக்க சரி இப்போ செய்யுள் கொடுத்து வினாக்கள் சிம்பிளாக இருந்தால். அதுக்கப்புறம் வசன கவிதை இதெல்லாம் நிறைய டைம் அதே மாதிரி தாவரங்கள் இளம் பயிர் வகைகளை குறித்து சொற்களை நாங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரப்பிடமே இல்லாது. இப்போ திருக்குறளில் இருக்க 2 மார்க் கொஸ்டின் நல்லா படிங்க. வருங்காலத்தில் தேவையான கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு இந்த 2 அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிட்ட முயற்சி நடத்தும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். புறத்தனைக்கு இது எல்லாமே கேட்கணும். ஐயவினா என்பதுனா உதாரணங்களுக்கு கேட்காத கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து வாழ்கூட்டல் காண்புனா அதே உயர்கூட்டல் காண்புனா அதே ஆனால் வந்து பார்த்தோன்னா வந்தேன்னு சொல்லும்போது வா அப்படின்னு போயிருக்கணும். ஏன்னா நம்ம பல டைம் சொல்லணும்னா பிரித்து எழுதும் போது பகுதி கரெக்டாக பிரிங்கன்னு சொல்லிட்டு பல டைம் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் 3 மதிப்பெண் தலையை கொடுத்தும் தலைநகருக்கு அப்புறம் மாறாத காதல் நோயானன் போல் என்னும் தொடரில் இந்த 3 கொஸ்டின் நல்லா படி, கண்டிப்பாக ஒன்று வந்துடும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நவமணி வடக்கே தொடர்ந்து தேம்பாவணி பாடல், ஆசிரியர் பயன் பொது இலக்கணம், வெண்பாயின் பொது இலக்கணம், நிரல் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கருணையான எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க. காட்சியை கண்டு கவினூர் எல்லாமே சிம்பிளாக தான் கொடுக்குறாங்க. சங்க காலத்து அரங்கள் என்று தேவையான என்று எடுத்துக்காட்டு தந்துருக்க ரொம்ப முக்கியமான ராமானுஜன் நாடகத்தை கதை வடிவில் எழுதிய. ஸோ இது கேட்காத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மங்கையரா பிறப்பதற்கு என்ற திணைப்படம் முன்னேற்றம் அடைந்த மங்கையர் சில. ஸோ இது வந்து சாதனை புரிந்த மங்கையர் சாதனை வந்து எழுதக்கூடிய. அதுக்கப்புறம் துணைப்பாட கட்டுரை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
மூன்றாம் திருப்பத்தில் 4வது வினா பாருங்கள். இதுலேயும் கம்பேரிசன் பண்ணும்போது 15 ஒரு மதிப்பெண் வினாக்களும் ஆன்சர் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். பூக்களை குவித்த பூவை புரியோட காக்க, கருணையான எலிசபெத்துக்காக, கேட்டவர் மகிழ. ஸோ இதில் வந்து பாடல் கேட்டவர், தமிழகத்தை ஒன்றுபடுத்தின, சிலப்பதிகாரம், பெயரை சத்துரு. ஸோ நிறைய கொஸ்டின் வந்து பாருங்கள் ரிப்பீட்டடாக தான் இருக்குது. இச்செயல் இடம்பெற்றுள்ளணும்னா அதுக்கு உறங்குகின்ற கும்பகர்ணன் எப்பவுமே கேட்ட கொஸ்டின் தான். பிற நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தால் முன்னும் மரபினர் யார் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார். கேட்காத வினாவாக கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா படிங்க. அது எப்பொருள் என தொடங்கும், அது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அதுக்கு அது ஓமையை பயன்படுத்தி நெக்ஸ்ட் வந்து பாடல் இந்த மொழித்திறன் பயிற்சியில் கொடுத்துருக்க கான்செப்ட் நல்லா குரல் வெண்பாவின் இலக்கணம் எழுதி எடுத்துக்க அடுத்திருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். 3 மதிப்பெண் வினாக்கணும்னா அதுக்கு படங்கள் வெளிப்படுத்தி புக் பேக்கில் இருக்கிறதா. வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்குரிய இலக்கணத்தை நமக்கு பொருந்தி குறித்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். திருக்குறள் மாளாத காதல் நோயாளன் போல. ஸோ பல டைம் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் ஓமையும் அந்த கான்செப்ட் நல்லா படுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தீவகணி அவந்தி நாட்டு மனம் கம்பேர் பண்ணிங்கன்னா 5 மதிப்பெண் வினாக்கள் எல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. காட்சி கணக்கு சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் படிவம் நெக்ஸ்ட் வந்து 8 மதிப்பெண் வினாக்கள் இதில் கம்பேர் பண்ணி நாட்டு விட எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தா பொதுக்கற்ற அளவு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்குறாங்க. புயலிலே ஒரு தோணி, பாய்ச்சல் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறிப்புகளை கொண்டு சாலை பாதுகாப்பும் அதுக்கப்புறம் தமிழரின் உணவு முறைகள் கொடுத்தீங்கன்னா இது 4வது கொஸ்டின் பேப்பர். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 5வது கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். 15 ஒரு மதிப்பெண் வினாக்கள். இந்த ஒரு மதிப்பெண் வினாக்களில் மட்டும் நீங்கள் 15 out of 15 வாங்கிட்டுனா செவ்வழிப்பன் பஞ்சுரப்பன் இதில் கேட்காத கொஸ்டின் பாருங்கள். அதை கருப்பொருளை கம்பேர் பண்ணோம். ஸோ அந்த கான்செப்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் நெடுந்திரை இதில் என்ன கான்செப்ட் 2 மதிப்பெண் வினாக்கள். இந்த கொஸ்டின் இரடி பொம்மல் கண்டிப்பாக படித்த வருங்கால தேவை கேட்ட கொஸ்டினா. பெண்பார் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் கேட்காத கொஸ்டின் நல்லா மார்க் பண்ணுங்க. தஞ்சம் எளியர் பகைக்கு படியில் அசைகளை வாய்ப்புகள் எழுதியதும் கேட்காத கொஸ்டின். ஸோ அதனால் இந்த கொஸ்டின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து மொழித்திறன் பயிற்சி எல்லாமே தனிந்தது கண்டிப்பாக தனி இத்து இந்து தா வந்து இத்து கூட்டல் ஆ தூ வந்து இத்து கூட்டல் ஊன்னு பிரச்சனை. ஸோ எல்லா பகுப்பு தமிழழகனார் தமிழையும் கடலையும் இரட்டோர் மொழி பாங்க விளக்கு கொடையின் சிறப்பு. அதுக்கப்புறம் கண்ணோட்டம் குறித்து வள்ளுவர் கூறும் கருத்துக்கள் எழுதி கேட்காத கொஸ்டின். பால் வகை தெரிந்த பகுதி பண்டிட வந்து குறித்து இடைஞ்சுட்டு இதுவும் பாருமாங்க. இதுவும் கேட்காத கொஸ்டின். ஸோ மார்க் பண்ணி படிங்க. பெண்பாயின் பொது விளக்கணம் ஓமை அணி இது பண்ண சிலப்பதிகாரம். ஸோ இந்த 5 மதிப்பெண் வினாக்கள்லாம் மேக்ஸிமம் கேட்ட கொஸ்டின் தான் கேட்டுறாங்க. 3 மதிப்பெண் வினாக்கள் தான் நீங்கள் நல்லா படிக்க வேண்டியது. அடுத்து 8 மதிப்பு உங்கள் இல்லத்திற்கு வந்து விருந்தோம்பல் செய்யலாம். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அறிவியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுக்கற்ற கான்செப்ட். நெக்ஸ்ட் 1 more கொஸ்டின் 6வது கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்குது. நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டான கொஸ்டினாக இருக்குது. புக் பேக் இருக்க கொஸ்டின் நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்தது மருத்துவத்தில் மருத்துவ அன்பும் நம்பிக்காற்று பங்கு ரொம்ப மெய்கத்தி பாடலும் வறுமையினை படிப்புன்னு வசனக்கு இது எல்லா கொஸ்டினும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். புறத்தனைக்கு எதிரே நடத்தினை வேங்கை என்பது தொடர்மொழியாக எல்லாமே ரிப்பீட்டாக. தனிந்தது இருச்சொருணம் தலையை கொடுத்தும் தலைநகரை காப்பும் புளியங்கன்று இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. மாளாத காதல் நோயாளன் போல என்ன தொடர் ஓமியை சுட்டும் செய்தி விளக்குக எவையெல்லாம் மாதிரி எந்த கொஸ்டின் கண்டிப்பாக முக்கியமானது. நிரல்நிரணி முயற்சி திருவினாக்கம் அழகிடுதல் ரொம்ப சிம்பிளாக பிரிக்கலாம். அதுக்கும் நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து 8 மதிப்பெண் வினாக்கள் வந்து பார்த்தா 3 கொஸ்டின் பேப்பரையும் நல்லா தான் இருக்குது. இது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 8வது கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகட்டும் மணி வகை கம்பேரிசன் பண்ணக்கூடியது அருந்துணை அருமை கூட்டல் தனை இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது இதில் கேட்டிருக்கூடிய 2 மதிப்பெண் தற்கால ஒரு சிலடி அமைந்திருக்கும் நயம் முக்கியமான கொஸ்டின்ஸ். வசன கவிதை அது கும்பகர்ணன் என்ன சொல்லி இதெல்லாம் துவத்தினை குன்றேறி அணைப்போன்னு கம்பேர் பண்ணக்கூடியது. பாரதியார் கவிஞர் நூலகம் சென்றார் அவர் தொடரில் எழுவாயுடன் தொடர். ஸோ இது மொழித்திறன் பயிற்சியில் இருக்கிறது தான். தீவகணியின் வகைகள் கண்டிப்பாக எழுதலாம். அடுத்து தமிழக தலையை கொடுத்தும் தலை சுற்றுச்சூழலை பேணுவது அறம் உரை குறிப்பு உருவாக்குக நல்லா கவனிங்க. 31வது கொஸ்டின் வரைக்கும் நம்ம படிக்காத கான்செப்ட் சுற்றுச்சூழலை பேணுவது அறம் கான்செப்டில். சங்க இலக்கியத்திலும் காட்டு மரங்கள் எவையெல்லாம் மாதிரி இதில் ரிப்பீட்டட் கொஸ்டின். வெண்பாவின் பற்றின பொது விளக்கம் நிரல் ரிப்பீட்டட் கொஸ்டின். சிலப்பதிகாரம் கூட்டு மறு உருவாக்க செய்திகள் பள்ளி ஆண்டு விழா மலர். அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது 8 மதிப்பெண் தமிழின் சொல்வளம் செயற்கை நுண்ணறிவு அழகிரிசாமி ஒருவன் இருக்கிறான் அறிவியல் ஸ்டீபன் ஹாக்கிங் உங்கள் பகுதியில் நடைபெற அரசு பொருட்காட்சி. ஸோ எல்லா கொஸ்டின் இருக்கேன். ஃபைனலாக மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ இதில் 15 1 மார்க் பாருங்கள். ஸோ நிறையா கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இருக்கும். பாதி கொஸ்டினுக்கு மேலே கேட்காத கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது 2 மதிப்பெண் வினாக்கள் பாருங்கள். மால் இது புக் பேக்கில் இருக்கிறதா. மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கை மாற்றும் பாங்கு பாடல் வெளிப்படுத்தும் அவயம் வசன கவிதை இதெல்லாம் ஸ்லோலனர்ஸ்க்கு வந்து நல்லா படிங்க. ஸ்லோலனர்ஸ் கிடையாது. யூ ஆர் த ப்ளூமிங் பட்ஸ் மெல்ல மலருமான தனிந்தது கண்டிப்பாக எழுத ஐவகை நிலத்து சிறுபொழுதுகள் இதுவும் கேட்காத கொஸ்டின் எழுதலாம் கண்டிப்பாக. அடுத்து இன்றைய அறிவியல் கண்டிப்பாக மனிதனை மேம்படுத்துகிற அந்த கொஸ்டின் கண்டிப்பாக எழுத தலையை கொடுத்தும் தலைநகர் அப்புறம் கூத்தன் ஆற்றுப்படுது கூத்தராற்றுப்படை எவ்வாறு மலைபடுகிடாமல் சொல்லுவோம் இல்லையா கூத்தராற்றுப்படை அந்த கான்செப்ட். கவிஞன் யானோ காலக்கணிதன தொடங்கும் கவிஞர் கண்ணதாசன் கவிதையில் உங்களுக்கு கவர்ந்த 3 தொடர்கள் எழுதி காரணத்தில் எழுத கேட்காத கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா குரட்பா பிரிக்கிறது ஈஸியாக தான். அடுத்து 5 மதிப்பெண் வினாக்கள் கண்டிப்பாக எளிமையாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது 8 மதிப்பெண் வினாக்களில் பார்த்தீங்கன்னா மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விழுந்த. ஸோ இது வந்து நயம் பார்த்து கண்டிப்பாக எழுதலாம். அடுத்த கான்செப்ட் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 8 மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே எளிமையாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஒரு
பர்டிகுலரான வீடியோவில் 10 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 9 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் இந்த ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்த்தா போதுமா சார்னா, நான் பல டைம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திக்கங்க. தமிழில் எப்படி சார் எளிமையாக ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னா, பல டைம் உங்களுக்கு சொல்லியிருக்க ஒரு விஷயம், முதல்ல பிடிஏ கொஸ்டின் தரவா படிங்க, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தரவா படிங்க. ஸோ இதெல்லாம் எங்கே சார் கிடைக்குன்னா, நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் உங்களுக்காகவே பிடிஏ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் நிறைய கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் பண்ணணும். இவ்வளோ கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும்னா நம்ம படித்ததை பார்த்து திருப்பியும் அதே அரைச்சமாகவே அரைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணால் ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது தான் ஸோ அதில் என்ன படிச்சிருக்கோம் என்ன படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ படிக்காத கொஸ்டினாக இருந்தால் நோட் போட்டு படிச்சு எழுதி பாருங்கள். நிறைய டிஸ்ட்ரிக்ட் மண்டே பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாம் இருக்குது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கொஸ்டின் அவங்களுக்காக தான் அந்த கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். நல்லா கண்டிப்பாக எழுதலாம். இந்த ஃபைனல் ரிவிஷன் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கோம். பொதுத் தேர்வுக்கு முன்னாலுமே முன் பொதுத் தேர்வு தான் ஒரு முன்னோட்டமாக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் திருப்புதல் தேர்வை எடுத்துக்கணும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். +2 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. +2 தமிழ் முடிஞ்சிருக்கு. நல்லா கேட்டிருக்காங்க. பிடிஎம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான் முக்காச்சுன்னா அதுவும் 14 1 மார்க்கில் 13 1 மார்க் பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் நல்லா படிங்க. ஷூராக நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எக்ஸாம் ஹாலில் கிடையாது. இப்போ ஒரு கொஸ்டினே நல்லா தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து படிக்கும்போது நாம் அவங்களுக்கு சொன்னால் அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எக்ஸாமுக்கு முன்னால் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கும் அதுக்கான திறமைகள் வெளிப்படுத்த வாய்ப்பாக இருக்கும். ஸோ எகைன் அண்ட் எகைன் சொல்லக்கூடியது இந்த 3ஆம் திருப்புதல் தேர்வை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதுங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ் இந்த தேர்ட் ரிவிஷன் எக்ஸாமினேஷன். மற்ற டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் நம்ம கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எழுதி பாருங்கள். திருப்பி சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த தேர்வு 3ஆம் திருப்பத்தில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதுவதற்கு நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு என்ன கொஸ்டின் பேப்பர் வேணும்னாலும் கமெண்ட் பாட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாம் அதுக்கான வேலைகள் செஞ்சு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் ஒன்ஸ் அகைன்.